வணக்கம் ஜிஎஸ் ஃபார்ம். லாஸ்ட் வீக் இந்த ஹிண்டே வென்யூ எஸ் வேரியன்ட், அதாவது டீசல் வேரியன்ட்டோட டீட்டெயில் விமர்சனம் பார்த்துருந்துருப்பீங்க. இன்னைக்கு இந்த வாகனத்தோட யூசர்ஸ் பிஓவிங்க, அதாவது யூசர் ரிவ்யூ எடுப்போம் பார்த்தீங்களா, அந்த வீடியோக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த வாகனத்தோட உரிமையாளர்கிட்ட இந்த வாகனம் வந்து எப்படி இருக்கு, ஹிண்டேயோட ஆஃப்டர் சேல் சர்வீஸ் எப்படி இருக்கு, இந்த வாகனத்தில் என்னென்ன நெகட்டிவ்ஸ் இருக்கு, பாசிட்டிவ்ஸ் இருக்கு, எல்லாத்தையுமே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வாகனத்தை நமக்கு ரிவ்யூக்கு கொடுத்து சப்போர்ட் பண்ண நம்ம அரவிந்த் ப்ரோவா இன்வைட் பண்ணிடலாம். வாங்க ப்ரோ. எப்படி இருக்கீங்க ப்ரோ? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓகே, ஃபைன். வாங்க ப்ரோ. ஸோ ஏன் ஹிண்டே வென்யூ ப்ரோ? இந்த ஹிண்டே வென்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னென்ன கார்கள்லாம் பார்த்தீங்க? ஃபைனலாக ஏன் ஹிண்டே வென்யூக்கு ப்ரோ வந்தீங்க? ஆக்சுவலாக இந்த கார் பார்த்தீங்கன்னா எனக்கு செகண்ட். ஓ, ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக ஜென் வச்சிருந்தேன். சரிங்க. அது மாருதி பிராண்டு பெட்ரோல். ஸோ ஓகேங்க. அடுத்தது எடுக்கும்போது ஒரு டீசல் எடுக்கலாம்னு ஒரு எண்ணம். ஓகேங்க. ஸோ டீசல் போகும்போது பார்த்தீங்கன்னா வெரி ஃபியூ ஆப்ஷன்ஸ் தான். BS6ல ஹிண்டாய், டாடா, மஹேந்திரா. மஹேந்திரா, இதோட சிஸ்டர் கன்சர்ன் கியா, அவ்வளோதான். கியா. 4 தான் இருந்துச்சு. ஓகேங்க. ஸோ சர்வீஸ் வைஸ் ஓகே, நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு, ஐ மீன் டீலர்ஸ் இருக்காங்க. எங்கே போனாலும் சர்வீஸ் மாருதிக்கு அடுத்தது பெரிய சர்வீஸ் நெட்வொர்க் வச்சுக்கிறது ஹிண்டாய் தான். ஸோ அதனால அந்த சர்வீஸ் ஓரியன்டாக ஃபர்ஸ்ட் ப்ரொமோட் பண்ணது ஹிண்டாய். தென் அடுத்தது என்னுடைய காம்படிட்டர்னு பார்த்தீங்கன்னா டாடா நெக்ஸான். இன்னைக்கு சேல்ஸ்லையும் அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கு. பட் ஆனால் நான் டாடா போகாததுக்கு ஒரே காரணம் நிறைய ஃபீட்பேக், சர்வீஸ் ஃபீட்பேக்ஸ். ஓகேங்க. ஸோ அதனால நான் வந்து டாடா ஸ்கிப் பண்ண வேண்டிய இதாக இருந்துச்சு. ஓகேங்க. XUV300 வந்து அப்போ அந்த எடுக்கிற சென்ஸ்ல வந்து ரொம்ப அவுட்டேட்டடா இருந்ததா ஒரு ஃபீல். ஸோ அதனால வந்து நான் வந்து அதை ஸ்கிப் பண்ண வேண்டியது. காம்படிட்டர்ஸ் காட்டிலும் ஹிண்டே வென்யூ வந்து ப்ரிஃபர் பண்ணதுக்கான காரணங்கள் இதுதான். ஆமா. ஓகேங்க பிரதர். ஏன் டீசலுங்க? பெட்ரோல் நிறைய இருக்கு, ஸோ ஏன் டீசல் வாங்கணும்? ப்ரோ இது ஆக்சுவலாக S+ வந்து நான் டீசல் போகாத காரணம் வந்து ஏற்கனவே பெட்ரோல் யூஸ் பண்ணிட்டேன். ஓகேங்க. தென் அது கொஞ்சம் எனக்கு டார்க் பிடிக்கும். டீசல் பிரியர். ஆமா. ஓகேங்க. டார்க் வந்து டீசல் தான். ஓகேங்க. ஆக்சுவலாக நான் 2 வீலர்லயுமே ஒரு டீசல் வண்டி வச்சிருந்தேன், டீசல் புல்லட் வச்சிருந்தேன். ஸோ அதனுடைய டார்க்கு அந்த ஓட்டி பழகிட்டு சரி நம்ம கார்லயும் ஒரு டீசல் போகலாம் அப்படிங்கிறதுக்காக சரி டீசல் எடுத்துக்கலாம். டீசல் அந்த ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் வெரி ஃபியூ வேரியன்ட்ஸ் தான் இருந்துச்சு, ஃபியூ கம்பெனிஸ் தான் ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ அதனால நான் வந்து வந்தாச்சு. சரிங்க பிரதர். இந்த ஹிண்டே வென்யூ எடுத்ததுக்கு அப்புறம் நெகட்டிவா ஃபீல் பண்ணது என்னென்ன விஷயங்கள் வந்து இப்போ இந்த வாகனத்தோட நெகட்டிவ்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க? ப்ரோ நெகட்டிவ்னு சொன்னா ரியர் ஸ்பேஸ் கொஞ்சம். ஓகேங்க. அடல்ட்ஸ்க்கு 3 அடல்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் அக்கமடேட் பண்றது ரொம்ப சிரமமா இருந்துச்சு. ஓகே. 2 அடல்ட்ஸ் ஒரு சைல்ட்னா ஓகே. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல இப்போ ஃபோர்டு இதுலாம் கொடுத்த மாதிரி 5 கியரே கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு ஒரு ஃபீல். ஓ, 6வது ஒரு கியர் இருக்கிறது வந்து. ஆமா. ஏன் அப்படின்னா அந்த டாப் கியருக்கு நம்ம போகவே முடியறதில்ல. திரும்ப நம்ம டாப் கியர் போனோம்னா சடனா மறுபடியும் நம்ம கியர் டவுன் பண்ணோம்னா ஸ்ட்ரைட்டா 5th வந்து போறதுங்கிறத விட திரும்ப நம்ம 4th வந்து மறுபடியும் நம்ம 5th வந்து அதுக்கப்புறம் திருப்பி 6th வர மாதிரி. ஆமா, அந்த மாதிரி வரதுனால கொஞ்சம் வந்து சிட்டி ரைட்ஸ்க்கு கொஞ்சம் சிட்டி ரைட்ஸும் சரி நம்ம ரூரல்லையுமே சரி 5 மீட்டர் இருந்தா கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளா இருந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு. அது அதாவது 6வதுக்கு வந்து நம்ம போறதுக்கான டைம் ஸ்பேஸ் கிடைக்கிறது இல்ல. அப்படியே நம்ம போனாலுமே திரும்பவும் நம்ம வந்து ஸ்லோ டவுன் பண்ணி வரும்போது திரும்ப நம்ம 4th வந்து தான் போக வேண்டியதா இருக்கு. நம்ம கிளச்சோட யூசேஜ் அதிகமா இருக்கு. அது ஒரு இதா இருக்கு. மற்றபடிக்கு எனக்கு பெருசா வேற எந்த நெகட்டிவ் அப்படிங்கிறது சொல்ற தோணலை. சர்வீஸ் நல்லா இருக்கு, ரிலையபிளாகவும் இருக்கு. ரொம்ப மற்ற டீசல் இன்ஜின்ஸோட நாய்ஸை கம்பேர் பண்ணல இதுல வந்து அந்த நாய்ஸ் இல்லை. மைலேஜ் எவ்வளவு தருதுங்க ப்ரோ? இப்போ மைலேஜ் எனக்கு ஆவரேஜா ஒரு 19 வருதுன்னு வச்சுக்கலாம். இது வரைக்கும் நான் ஓடினதுல 19 அப்படின்றது ஆவரேஜா கிடைச்சதுன்னா நம்ம சந்தோஷமா வச்சு ஓட்டலாம். ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல டீசலும் வந்து விலை ஏறிடுச்சு, பெட்ரோல் விலை ஏறிடுச்சு. ஈக்குவல் தான், 10 ரூபீஸ் தான் டிஃபரன்ஸ். ஸோ அதனால உங்களுக்கு வந்து இந்த டீசல் வேரியன்ட் வந்து பக்காவா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல 15,000 கிலோமீட்டர் கிட்ட வந்துட்டீங்க. டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது ஹிண்டே வென்யூவோட டிசைன் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணிருக்குது? ப்ரோ ஹிண்டாய்னாவே ஃப்ளூயிடிக் டிசைன் தான். ஆனா ஆக்சுவல் பழைய கிரெட்டா கொஞ்சம் ஒரு ஃப்ளூயிடிக் மாதிரி தான் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நான் பார்த்தாலே ஃபர்ஸ்ட் பாக்ஸ் டைப் கொண்டாந்துருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அவங்களுக்கு எப்பவுமே ஒரு ஃப்ளூயிடிக்கா இருக்கும். எல்லா எடுத்துட்டு ஈவன் i20 எடுத்துட்டா கூட அது ஒரு டிசைன்ல அவங்களை அடிச்சுக்கிற ஆள். பட் ஆனா இது ஒரு பாக்ஸி டைப் வந்து கொண்டாந்தது எஸ்யூவிங்கிறது காட்டுறதுக்காக ஒரு பாக்ஸி டைப் கொண்டாந்துருக்காங்க அப்படின்னு தோணுது. ஓகேங்க. ஹெட்லாம்ப் எப்படி இருக்கு பிரதர்? இருக்கு வெளிச்சம்லாம் ஓகேவா இருக்குதுங்களா? அதான் ப்ரோ ஓகே. என்ன சொல்றது, ரொம்ப சூப்பர்லாம் கிடையாது. அதாவது வந்து ஆப்போசிட்ல வரவனுக்கும் கூசுது, நமக்கும் உள்ள உட்காந்துக்கும் கூசுது. பட் வியூ வந்து பார்க்கும்போது மாடரேட்டா தான் இருக்கு. ஹாலஜன் கொடுத்துருந்தா நல்லா ஹாலஜன் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஓகேங்க பிரதர்.
கிரவுண்ட் கிளியரன்ஸ் எப்படி இருக்குதுங்க? ஓகேவா இருக்குங்களா? எல்லா ஓகேங்க பக்கம் ப்ரோ. போய் வரதுக்கு? எல்லா இடத்துலயும் இப்போ ஹில்ஸ் நான் நிறைய டைம் போயிட்டு வந்துட்டேன். எனக்கு சரிங்க. எங்கேயுமே அந்த தட்டுற இஷ்யூ எதுவும் இல்ல. ஓகேங்க. ஈவன் பெரிய ஸ்பீடு பிரேக்கர் போதுமானதா இருக்கு. போதுமானதா நம்ம இருக்கு. ஆஃப் ரோடிங் பண்ண போறது பண்ண கிடையாது. போறது அந்த கிடையாது. கேப்பபிலிட்டி கிடையாது ஆமாங்க. வண்டிக்கு. அதனால நம்ம இந்த வண்டி எடுத்துட்டு ஆஃப் ரோடிங் போதுமானது. போகணும்னு நினைக்கிறேன். ஸோ பேருக்கே எஸ்யூவி அவ்வளவுதான். ஒரு நம்ம ஊர் ஹேட்ச்பேக் ரோட்டுக்குலாம் வந்து ஓகே. ஹைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. தட்ஸ் ஆல் அவ்வளவுதான். ஒரு அது இப்ப எஸ்யூவிங்கிறதுக்கான பேரே போய் போச்சு. ஆமாங்க, ஆமாங்க. எல்லா வண்டியும் இப்ப நீங்க எஸ்யூவின்னு சொல்றீங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப மத்தபடி உங்களுக்கு பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது ப்ரோ? பில்ட் வந்து ரோபஸ்ட்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுல்ல? இல்ல ஏதாவது வந்து ஃபிளிம்சியா இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுதுங்களா? அப்படி எதுவும் இல்லைங்க ப்ரோ. ம். ஓகே. பில்ட் ரொம்ப சூப்பர் டாப் நாச் அப்படின்லாம் சொல்ல ம். முடியாதுல்ல. இதனுடைய காம்படிட்டருக்கு ம். அவங்க 2 பேரும் 5 ஸ்டார் வச்சுக்கிறாங்க. ம். இவங்க டெஸ்ட்டுக்கே கொண்டு போகல. ம். ம். மேபி கொண்டு போனா ஒரு 3 ஸ்டார் 3.5 ம். வரும்னு நினைக்கிறேன். ம். ம். ஓகே. ஓகே. டீசென்ட்டா பானட்லாம் இருக்கு. கூட உங்களுக்கு பானட் நல்ல வெயிட் டெப்த்தா இருக்கு. தான் இருக்கு. என்ன ஒரு விஷயம் சவுண்ட் ப்ரூஃபிங் கொடுத்துருக்கலாம். ஆக்சுவலா அதுல சவுண்ட் ப்ரூஃபிங் கொடுக்கல. பட் சவுண்ட் ப்ரூஃபிங் தேவையில்ல தான் இன்ஜின் ரிஃபைன்மென்ட்க்கு. ம். ம். இருந்தாலும் ஒரு காஸ்ட் குடுத்திருந்தா கட்டிங்ல நல்லா இருந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் சவுண்ட் உள்ள டீசல்ங்கும்போது ஒரு வந்திருக்கும். சவுண்ட் ப்ரூஃப் பண்ணியிருந்தாங்கன்னா, இன்சுலேட் பண்ணியிருந்தாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் ஆமா. நாய்ஸ் வந்து உள்ள வரது குறையும். அது இல்லாம இருக்கு. ஆ. மத்தபடிக்கு டோர் தக் எல்லாமே டீசென்ட்டா இருக்கு. டீசென்ட்டா இருக்கு. ரொம்ப ஓகே. மோசம்னு சொல்ல. ஓகே. நான் ஏற்கனவே யூஸ் பண்ணிருந்த மத்தவங்க இப்ப லேட்டஸ்டா மாருதி யூஸ் பண்றவங்களுக்கும் ம். இது வந்து அதனுடைய இதுக்கும் நல்லா இல்ல. பட் நல்ல இப்போ அப்கமிங் டேஸ்ல மாருதி இம்ப்ரூவ் பண்ணிட்டு வராங்க. ம். பட் அந்த ஓல்டர் டேஸ்ல இருந்த இருமா குவாலிட்டிக்கு இது பரவாயில்ல. பரவால்ல. பிரதர் இன்டீரியர் வந்துட்டோம். இன்டீரியர்ல ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டீரிங் எப்படி இருக்குதுங்க? புடிச்சு ஹோல்ட் பண்ணி ஓட்டுறதுக்குலாம் நல்லா நல்ல இருக்குதுங்களா? கம்ஃபர்ட்டுங்க. நல்ல கம்ஃபர்ட் நல்ல இருக்குது. கம்ஃபர்ட். ஓகேங்க. டில்டிங் மட்டும் இருக்கு. ம். டெலஸ்கோபிக் இல்ல. இல்லைங்க. அதே மாதிரி சீட் வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்காங்க. குடுத்துருக்காங்க. அதனால ஆமா. நம்ம மேனுவல் அட்ஜஸ்டபிள் தான். ஓகே. ஓகே. ஆமா. நல்ல போனட் விசிபிலிட்டி உள்ள இருந்து ஆ, ஆ. நமக்கு நீங்க இது வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் இல்ல. பட் இங்க இருந்து உட்கார்ந்து பார்த்தாலே நமக்கு நல்ல கிளியரா இருக்குது. கிளியர் வியூ விசிபிலிட்டி கிடைக்கும். கிளியரா இருக்குது. சோ இந்த பிளாஸ்டிக்ஸ்லாம் குவாலிட்டி ஓகேன்னு ஃபீல் பண்றீங்களா? இல்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரா குடுத்துருக்கலாம்னு தோணுச்சுங்களா? ஓகேங்க ப்ரோ. ஓகே. நல்லா ஓகே. தான் இருக்கு. ரொம்ப டாப் குவாலிட்டி இல்ல. ம். இவங்களுடைய காம்படிட்டர் கூட காம்பீட் பண்ணும்போது ஓகேவா நல்லா தான் தான் இருக்கு. நல்லா பண்ணிருக்காங்க. தான் பண்ணிருக்காங்க. ஓகேங்க. இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் ப்ரோ. ப்ரோ இது வந்து வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆண்ட்ராய்டு ஆப்பிள் ஆட்டோ வந்து இருக்கு. ஓகேங்க. ஸோ டிஸ்பிளேலாம் நல்லா லெஜிபிளா பார்க்கறதுக்கு வந்து நல்லா லெஜிபிளா இருக்குது. இதுலயே நம்ம மேப்பும் போட்டுக்கலாம். ஓகேங்க. ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குங்க பிரதர்? எப்படி ஃபீல் பண்றீங்க? ஓகேங்க ப்ரோ. ஒரு இதுல வந்து 4 ஸ்பீக்கர் 2 ட்விட்டரோட வருது. ஓகேங்க. டீசென்ட்டா இருக்கு. ஓகே. நம்ம போதும் ஒரு ரைட் பண்றதுக்கு கேட்கான ஆடியோ வந்து இருக்கு. இருக்கு. நம்ம அதிகமா செலவு பண்ணி எக்ஸ்ட்ரா நம்ம ஆடியோ செட்டப் பண்றதுக்கு அப்படின்லாம் இல்ல. அப்படின்னு தேவையில்லை. ஓகே, ஓகே. ஆக்சுவலா வந்து இதுல ஆக்கமிஸ் சரவுண்ட் சென்ஸ்னு சொல்லி ஒண்ணு குடுத்துட்டு இருந்தாங்க. இந்த ஃபேஸ் லிஃப்ட்ல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா அத கட் பண்ணாங்க. பட் ஈவன் தான் கட் பண்ணாலுமே நான் ஆடியோ கேட்டு பார்த்தேங்க. ஓகேங்க. நல்லா இருக்கு. ஒரு நார்மலா காருக்குள்ளேயே வர ஒரு பேசிக் சிஸ்டமா இருந்தாலும் கேட்கறதுக்கு சூப்பரா இருக்கு. இது ரொம்ப ஆடியோ ஃபைலா இருக்கிறாங்க அப்படின்னா மட்டும் தான் வந்து அப்கிரேட் ஆமா. இன்னொன்னு அந்த மாதிரி நம்ம போட்டாலும் ரொம்ப தூரத்துக்கு ஒரு லாங் டிரைவ் பண்ணும்போது அது வந்து டிஸ்டர்பன்ஸ் தான் இருக்கும் கண்டிப்பா. ஓகேங்க. இந்த இன்சைடு ரிவ்யூ மிரர்ல பாக்கும்போது கிளியரா விசிபிளா இருக்குங்களா பிரதர் பின்னாடிலாம் பாக்குறதுக்கு? ஓகேங்க ப்ரோ. இன்னொன்னு நான் வந்து பெருசா இந்த ரியர் வியூ மிரர் பார்க்க மாட்டேன். சைடு வியூ மிரர் பார்த்து ஓட்டுறது தான் ஓகேங்க. நம்மளோட இதா இருக்கு. கரெக்டா இருக்கு. கரெக்டா இருக்குங்க ப்ரோ. ஓகேங்க பிரதர். சீட் உட்கார்றதுக்கு கம்ஃபர்ட்டபிளா ஃபீல் ஆகுதுங்களா? இன்னும் கொஞ்சம் தைஸ் போட்டு கொடுத்துருக்கலாம். ஏன்னா அது மட்டும் தான் ஒரு ஃபீல். கொஞ்சம் ஹைட் அப்போ நியர்லி நான் ஒரு 5.9 5.11 வருவேன். ஓகேங்க. சோ எனக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் இருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. ஆமா. கொஞ்சம் கொடுத்திருந்திருக்கலாம். அதே ரியர் சீட்டுக்கும் கொடுத்திருந்திருக்கலாம். ஆமா. ஏன்னா பின்னாடி பூட் ஸ்பேஸ் அவ்வளவு கொடுத்ததுக்கு இன்னும் கொஞ்சம் இத எக்ஸ்டெண்ட் பண்ணிருந்தாங்கன்னா ரைடர் கம்ஃபர்ட்டா இருந்திருக்கும். நம்ம டெய்லியும் லக்கேஜ் எடுத்து போறது கிடையாது. ஆமாங்க, ஆமா. என்னைக்காவது நம்ம போறோம், போய் எங்காவது தங்குறோம்னா லக்கேஜ் எடுத்து போவோம். மத்தபடிக்கு வெறும் ரைடு தான். கொஞ்சம் பண்ணிருந்தா நல்லா இருந்துச்சு. எல்லா இடத்துலயுமே சாட்டிஸ்ஃபை பண்ணிருந்திருக்கலாம். இது ஏசி வந்து சில்லர் யூனிட்டா இருக்குங்களா பிரதர்? ஏசி வந்து கூலிங் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பிரதர் எனக்கு பின்னாடி வந்து உட்கார்ந்த உடனே நான் ஃபீல் பண்ணது என்னன்னா கொஞ்சம் கிராம்டா இருக்குதோ, இடம் கொஞ்சம் கம்மியா இருக்குதோ அப்படின்ற மாதிரி தோணுது. உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு அப்படிதான். கிராம்டா தான் இருக்கு. பட் ஒரு 4 பேர் போறாப்ல இருந்தா ஓகேவா இருக்கும். 4 பேர் போற மாதிரி இருந்தா கம்ஃபர்ட்டபிளா பிரச்சனை இருக்காது. 5 பேர்னா கண்டிப்பா யோசிங்க. இந்த ஷோல்டர் லெங்த் பத்தாது. அது பத்தாது. ஓகேங்க. இப்போ வந்து லேட்டஸ்ட்ல கொஞ்சம் ஏதோ இந்த அட்ஜஸ்டபிள் கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க. ஆனா இதுல இல்ல. 6.2ல வந்து கொடுத்திருக்காங்க. 6ல வந்து கொடுக்கல. ஓகேங்க. அது முன்னாடி கொஞ்சம் கொடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இதுமே வந்து பாத்தீங்கன்னா சீட்டுமே கொஞ்சம் இப்படி ஸ்கூப் பண்ணிருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து லெக் பெட்டரா கிடைச்சிருக்கும்.
மேபி பண்ணியிருந்திருக்கலாம். இது ஸ்கூப்பன் பண்ணியிருக்காங்க. நம்ம கவர் போட்டதுனால நமக்கு தெரியல. ஆமா, கொஞ்சம் ஸ்கூப்பின் ஆகிருக்கு. பண்ணியிருக்காங்க. நம்ம கவர் போட்டதுனால நமக்கு தெரியல. பட் என்னன்னா லாங் டிராவல் பண்ணும்போது 4 பேரா இருந்தா பிரச்சனை இல்லை, நீட்டா போயிட்டு வரலாம். 5 பேரா இருந்ததுன்னா கொஞ்சம் சிரமம், அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரணும். ஏசி ரியர்ல இருக்கிற ஏசி வென்ட்ஸ் வந்து கூலிங் வந்து நல்லா வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்களா பிரதர்? அதாவது வந்து இருக்கு. எப்படின்னா இது வந்து ஆக்சுவலா நமக்கு ஸ்வெட் ஆகுது இங்க இருந்து ஆகும்னா இங்க அடிக்க மாட்டேங்குது. பாட்டம் மட்டும் தான் மேல வர மாட்டேங்குது. அது கொஞ்சம் டிசைன் பண்ணிருக்கலாம். இல்ல மத்த சில வெஹிக்கிள்ஸ் இருக்கிற மாதிரி இங்க ஏதாவது பில்லர்ல கொடுத்திருந்திருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது கொடுத்திருந்தா கொஞ்சம் த்ரோ நல்லா இருந்திருக்கும். ஏன்னா நமக்கு வேக்கிறது இங்க இருந்தா வேக்கும். ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா ஜஸ்ட் இங்க இருந்து ஃபேஸ்ல தான் தெரியும். ஃபேஸுக்கு த்ரோ இல்ல. அது ஒன்னு மைனஸ். கேபின் லைட் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி இங்க மட்டும் தான் கொடுத்திருக்காங்க, முன்னாடி கொடுக்கல. அது கொடுத்திருக்கலாம், கண்டிப்பா கொடுத்திருந்திருக்கலாம். ஏன்னா ஒரு நம்ம ஏதோ ஒரு டாக்குமெண்ட் எடுக்கிறோம், ஒரு நைட் டைம் வந்து ஒரு திடீர்னு செக் பண்றாங்க, ஒரு டாக்குமெண்ட் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நம்ம மொபைல் லைட் யூஸ் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். சார்ஜிங் போர்ட்லாம் பரவாயில்லைங்களா பிரதர்? பிராக்டிகாலிட்டின்னு பார்க்கும்போது சார்ஜிங் போர்ட்லாம் பரவாயில்ல, நல்ல ஸ்பீடாவே ஏறுது. இது 2 சி டைப் கொடுத்திருக்காங்க. ஓகேங்க. அங்க வந்து யூஎஸ்பி சி டைப், நம்ம 12 வாட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க. சோ சார்ஜிங் பிரச்சனை இல்ல. 5 பேர் போனாலும் 5 பேர் சார்ஜ் போற அளவுக்கு. வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கும் 4 டோர்லயுமே நல்லா ஸ்பேஸ், ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் ஈஸியா வச்சுக்க முடியும். ஓகேங்க பிரதர். இதுல வந்து மூவபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுக்காம இருக்காங்க, அது கொடுத்துருக்கலாம்னு தோணுதுங்களா? கண்டிப்பா உங்களுக்கு கொஞ்சம் ஹைட்டான ஆளா இருந்தா வச்சுங்களேன், ஓரளவுக்கு ஷார்ட்டா இருந்தாங்கன்னா அது கரெக்ட்டா நமக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஓகேவா தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஹைட்டான ஆள் இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்டபிளா இருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆமா, அது இந்த சின்னதா கொஞ்சம் சின்ன ஒரு ஹம்பாது இந்த மிடில்ல கொடுத்திருந்திருக்கலாம். நடுவுல உட்கார்ந்து எதுவுமே இல்லாம சும்மா ஒரே அது பெஞ்ச் டைப் தான் கொடுத்திருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ஃபோல்டிங் டைப் வந்து பெஞ்ச் டைப் 60-40 கூட இல்ல, அது கொடுத்திருந்திருக்கலாம். சோ இவங்க அந்த வேரியன்ட் டிஃபரன்ஸ் காட்டுறதுக்காக இதெல்லாம் தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரியே நம்ம டிஃபரன்ஸ் பெஞ்ச் டைப், அதுக்கப்புறம் இந்த ரியல்ல ஃபாக் டிஃபாகரும் வைப்பரும் கிடையாது. அதே மாதிரி பார்சல் ட்ரே கிடைக்கலங்களா? இது எந்த வேரியன்ட் கொடுக்குற மாதிரி தெரியல. நம்ம தான் அடிஷனலா டாப் அண்ட் மாடல்ல வருங்களே, மேபி அது கொடுக்கலாம். இல்ல டாப் அண்ட் மாடலுக்கு மட்டும் அந்த பார்சல் ட்ரே வந்து ரிசர்வ் நினைக்கிறேன். ஓகேங்க. ஒரு சில விஷயம் வேணும்னா டாப் அண்ட் மாடல் தான் போடணும்னு வச்சிருக்காங்க. பட் போதும். எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா இந்த S+ வேரியன்ட்லயே வந்து அடிக்குவேட்டா பிரதான தேவைகள் என்னவோ எல்லாத்தையுமே பூர்த்தி இருக்குங்க ப்ரோ. இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இப்போ டயர் பிரஷர் மானிட்டர் சிஸ்டம் இருக்கு, ESP இருக்கு. சோ போதும். இதெல்லாம் தேவையான இருக்கு. ஆமா, நெசசிட்டி இருக்கு. ஆமா, பேசிக் என்ன வேணுமோ ஒரு டிரைவிங்க்கு நல்லா இருக்கு. ESP-ல நல்லாவே டிரைவ் பண்ணும்போது நல்லாவே ஃபீல் ஆகுது. சோ எல்லாரும் கேக்குறது வந்து மெயினா வந்து பாக்குறது வந்து ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் எப்படி இருக்குன்னு பாப்பாங்க ஒரு வண்டி வாங்கினா. கண்டிப்பாங்க. சோ நீங்க இது கொஞ்சம் ஆஃப் ரோடான ஒரு இடம் தான். சஸ்பென்ஷன் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து சொல்லிடலாம். சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப ஹார்டும் இல்ல, ரொம்ப சாஃப்டும் இல்ல, ஒரு மாடரேட்டான இதுல இருக்கு. ஓகேங்க. ஈவன் தோ ஃபுல் லோட்ல போனாலும் ஒன்னும் சஸ்பென்ஷன் வந்து இடிக்கிறது ஓகேங்க அந்த பிரச்சனை இல்ல. இப்போ 15,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க பிரதர். சின்னதா வந்து ஏதாவது குழியில டம்ப்னு கீழே விடுறப்போ எடுக்கிறப்பெல்லாம் வந்து பிளாஸ்டிக்ல ஏதாவது சின்ன சத்தம் வர்றது அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்குங்களா? வருதுங்க ப்ரோ. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரஃப் ரோட் இருக்கும் இல்லையா? ஆமாங்க. அந்த மாதிரி போகும்போது கொஞ்சம் ஸ்பீடா விட்டு நம்ம தெரியாம போனோம்னா ஒரு கிரம்பிள் நாய்ஸ் மாதிரி வருது, ஏதோ ஒரு இடத்துல வருது. பட் எங்க வருதுன்னு தெரியல, கண்டுபிடிக்க முடியல, வருது. ஓகேங்க. அத நம்ம ஸ்லோ டவுன்ல இந்த மாதிரி ஸ்பீட்ல நாம போனோம்னா பெருசா ஃபீல் ஆகுறது இல்ல. கொஞ்சம் வேகமா விடுறப்போ அந்த ஃபீல் ஆகுது. ஓகேங்க. ஸ்டீரிங்ல எப்படி இருக்குங்க பிரதர்? யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குங்களா? ரொம்ப ஈஸியா இருக்கு. நம்ம சும்மா சிரமப்பட தேவையில்லை. ஓகேங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ ESP ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வெயிட் ஏறுது. ஸ்டீரிங்ல வந்து வெயிட் ஏறுது. ஓகேங்க. இந்த சத்தம் தான் சொன்னீங்க, கரெக்ட் இல்லைங்களா? இல்ல, அது இந்த சத்தம். அந்த சத்தம் இன்னொரு சத்தம் வருது. ஆமா. ஓகேங்க. இந்த ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர்ல பிரதர் இந்த ஸ்பீட் பிரேக்கர்ஸ்ல விட்டு ஏத்துறப்ப வண்டி இடிச்சு ஆஃப் ஆகுறது அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருக்குங்களா? அந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்கர் பொறுத்து நம்ம கரெக்ட்டா அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிட்டோம்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆஃப் ஆகாது. ஆமா, ஆஃப் ஆகாது இல்ல. மேக்ஸிமம் செகண்ட். ஓகேங்க. சோ நோ இஷ்யூ. பெர்ஃபார்மன்ஸ் எப்படி ஃபீல் பண்றீங்க பிரதர்? மிதிக்கிற அளவுக்கு போகுது.
சோ அழுத்தினோம்னா போயிட்டே இருக்கு அது ஒன்றும் இஷ்யூ கிடையாது. ஓகேங்க. பட் ஆனா என்ன அந்த நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது மைலேஜ் வந்து ட்ராப் ஆகுது. ரொம்ப பேர் மினிமம் ரொம்ப குறைஞ்ச மைலேஜ்னு எவ்வளவு கிடைச்சிருக்குதுங்க ப்ரோ? ஒரு 16 ஒரு 16 to 17 வந்து ரொம்ப மினிமமா கிடைச்சது. அதுக்கு கம்மியா கிடைச்சது இல்ல. பரவாயில்ல. சோ என்ன ஸ்லாம் பண்ணி ஓட்டினாலும் ஒரு 16 அப்படின்றது கேரண்டிடா கிடைக்குது. வருது. அட் லாஸ்ட் ஒரு போர் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு 15 வச்சுக்கலாம். ஆமா, அதை தாண்டி கீழங்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. மேக்ஸிமம்னு பாத்தீங்கன்னா ஒரு நான் இங்க இருந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் வந்து ஒரு 70 அந்த ரேஞ்ச் மெயின்டைன் பண்ணி போகும்போது எனக்கு ஒரு 26 வரைக்கும் கிடைச்சது. நல்ல பொறுமையா நம்ம பாட்டுக்கு ரசிச்சு போனோம்னா மைலேஜ் நல்லா வருது. ஒரு அர்ஜில போனோம் அப்படின்னோம்னா கண்டிப்பா வந்து மைலேஜ் வந்து நமக்கு அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியல. நியர்லி ஒரு 18 to 20 வந்து எதிர்பார்க்கலாம். அந்த 20 பிளஸ்ங்கிறது வந்து நம்ம வந்து அரை மைலேஜ் எல்லாம் கிளைம் பண்ணோம்னா 70லயே போகணும். எங்கேயுமே வந்து பிரேக்கே அடிக்காம கிளச்சே கீரே மாத்தாம நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருந்தோம்னா அந்த மைலேஜ் வந்து அங்க வருதுங்க. இது கிளட்ச் கியர்ல எப்படி பிரதர் இருக்கு? பிரதர் இது வந்து நம்ம முன்னாடி இருக்கிற வண்டியில எல்லாம் BS3 BS4 எல்லாம் கிளட்ச் அட்ஜஸ்ட்மென்ட்னு இருக்கு. பட் இதுல அந்த மாதிரி பண்ண முடியாதுங்கறாங்க. கிளட்ச் கொடுத்து தான் நம்ம வந்து கியர்ஸ் வந்து ஷிஃப்ட் பண்ண வேண்டியது. கியர் ஷிஃப்டிங் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. ஆமா, கிளட்ச் வந்து அழுத்தத்துக்கு வந்து ஈஸியா இருக்குங்களா இல்ல ஹார்டா இருக்கிற மாதிரி ஏதாவது? ரொம்ப ஹார்டா இல்லைங்க, ஈஸியா இருக்கு. பிரச்சனை தான் இருக்கு. கிளட்ச் ஆக்சிலரேட்டர் அது ஒன்றும் இஷ்யூஸ் இல்ல. பிரேக்ஸ்ங்க பிரதர், பிரேக்ஸ் வந்து இதனுடைய காம்படிட்டரோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வந்து லோவா இருக்கு. ஒரு நெக்ஸானோட பிரேக்கிங்க்கும் நெக்ஸான் XUV 300 4 4 வீல் டிஸ்க். இதுல வந்து ஃப்ரண்ட் மட்டும் தான் டிஸ்க், பேக் ரியர் வந்து உங்களுக்கு ட்ரம் தான். இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எமர்ஜென்சில ஏதாவது நிறுத்தும் போது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாமோ அப்படின்னு. இது வரைக்கும் பெருசா ஒன்றும் இல்ல, பட் இன்னும் கொஞ்சம் இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஒரு 4 வீல் டிஸ்க் கொடுத்திருந்தா இன்னுமே வந்து அக்ரெசிவா நிப்பாட்ட முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்ல. டிஸ்க் கூட தேவையில்லைங்க ப்ரோ, இன்னும் கொஞ்சம் ஸ்லைட்டா இன்னும் கொஞ்சம் இந்த ஃபிரிக்ஷன் கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற ஃபீலிங். ஓகேங்க. ஏன்னா நான் ஒரு ரெகுலரா கார்ஸை டிரைவ் பண்றதுனால எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஸ்லைட்டா கொடுத்தாவே வந்து அந்த புஷ் இருக்குது. பட் அந்த நிப்பாட்டுற டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குது. அந்த எமர்ஜென்சி பிரேக்கிங்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா தேவைப்படுது. நிக்குது, அது ஒன்றும் இஷ்யூஸ் இல்ல. நார்மல் டிரைவிங்க்கு ஓகே, எல்லாத்துலயும் ஓகே. ஒரு எமர்ஜென்சி சடனா யாராவது உள்ள வராங்க, அவங்க மேல வந்து இம்பாக்ட் ஆகாம இருக்கணும்னு நம்ம அடிச்சோம்னா அது இம்பாக்ட் ஆகாம இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. NVH பிரதர் வெளியில இருக்கிற சத்தம் எல்லாம் வந்து உள்ள எப்படி இருக்குதுங்க? ஒன்னும் பெருசா கேக்குது. ஈவன் வந்து நம்ம பாத்தீங்கன்னா இன்ஜின் கேபின் கூட வந்து இன்சுலேட் பண்ணல. இருந்தாலுமே உங்களுக்கு இன்ஜின் நாய்ஸ் வந்து அவ்வளவா நமக்கு வந்து உள்ள பெருசா கேட்க. ஓகேங்க. விண்ட் நாய்ஸ், டயர் நாய்ஸ் இந்த மாதிரி ஏதாவது வருதுங்களா? ரோடு கண்டிஷனை பொறுத்து டயர் நாய்ஸ் உள்ள வருது. ஓகேங்க. நம்ம நார்மலா நல்லா நீட்டான ரோட்னா அந்த பிரச்சனையே இல்ல, ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்ல. டிஸ்டர்பன்ஸ் அனாயிங்கான ஒரு சத்தம் எதுவும் கிடையாது. லாங்ல எவ்வளவு தூரம் போயிருக்கீங்க பிரதர்? நாங்க ஒரே ஸ்ட்ரெச்சா ஒரு 1600 கிலோமீட்டர்லாம் போனோம். ஒரே ஸ்ட்ரெச்னா ஒரே நேதால போகல. ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி போனோம். ஒரு 3 டேஸ் ட்ரிப்ஸ்ல அந்த மாதிரி போனோம். சரிங்க. ஓகே, இன்னும் லாங் டிரைவுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டா தான் இருக்கு. ஓகேங்க. ஸோ ஓவரால் இந்த Hyundai Venue வந்து உங்களுக்கு வந்து எடுத்ததுல 100% அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குங்களா? 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லலாம் ப்ரோ. ஒரு 95% சொல்லலாம். கரெக்ட். எல்லா வாகனத்திலயுமே 5 to 10% வந்து நமக்கு ஏதாவது ஒரு விதத்துல வந்து எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகாது. அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் சொல்லலாம். ஓகேங்க. நான் எடுத்து என் வண்டி சூப்பர் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதாவது ஆனா ஓட்டுறது போய் வர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அருமையா இருக்குது. ஆமாங்க. ஓகே. ஏன்னா டீசல் என்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு ரொம்ப லிமிட்டடான ஒரு ஆப்ஷன்ஸ் தான். அதுல ரொம்ப ரிஃபைண்டா ரிலையபிளா இருக்கக்கூடிய பிராண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா Hyundai மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா தாராளமா வந்து இது வந்து ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும் நீங்க சொன்ன மாதிரி. ஏன்னா இதனுடைய பேசிக் வேரியன்ட்ல எல்லாமே கொடுத்துறான். நமக்கு இன்ஃபோடைன்மெண்ட் கொடுத்துறான், கிளஸ்டர் வந்து டிஜிட்டல் கிளஸ்டர் கொடுத்துறாங்க. அதுலயுமே இந்த தீம்ஸ் மாத்துற மாதிரி டயர் பிரஷர் மானிட்டர் சிஸ்டம் வந்துருது. அதுக்கப்புறம் ESPயும் வந்துருது. சோ ஓகே. டர்போ லாக் ஃபீல் பண்றீங்க? அதாவது ஹில் ஸ்டேஷன் மேல ஏறும்போது அந்த டர்போ லாக் ஏதாவது இனிஷியலா ஃபீல் ஆகுதுங்களா உங்களுக்கு? இல்லைங்க பிரதர், அந்த மாதிரிலாம் ஒரு நீங்க ஃபர்ஸ்ட் கியர்ல செகண்ட் கியர் போகும்போது அந்த டர்போ கிக் ஆயிருது. ஒரு 25 பிளஸ் அப்படிங்க வரும்போது நமக்கு அந்த ஒரு ஆக்சிலரேட்டர் புஷ் பண்ணோம்னா நல்ல ஒரு டர்போ கிக் வந்து தெரியுது. ஓகேங்க.
ஸோ ஃபைன் பிரதர். எனக்கு தெரிஞ்சு ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் பார்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா விஷயங்களையுமே ஷேர் பண்ணிக்கிறோம். விசிபிலிட்டி உங்களுக்கு எப்படி பிரதர்? நல்லா க்ளீன் அண்ட் கிளியரா இருக்குங்களா? எனக்கு நல்லா இருக்கு இப்போ. இதுல வந்து அப்ப ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் இருக்குங்க. அதனால வேணும்னா நம்ம ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நார்மலா கீழே வச்சிருக்கோம். பட் இதுக்கே நமக்கு வந்து போனட்டோட விசிபிலிட்டி ஒரு 70% இருக்கும். இருக்கு. அந்த ஃப்ரண்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்து ஈஸியா பண்ணிக்கலாம். ஓகேங்க. அந்த டிராஃபிக்ல வந்து நம்ம ரைட் பண்றதுக்கு ஒரு டர்ன் பண்றதுக்கு அதுக்கெல்லாம் ரொம்பவே ஈஸியா இருக்கு. டர்ன் பண்றேன்னு சொல்லும்போது நீங்க நம்ம இருக்கு, அதாவது யூ டர்ன் அடிக்கிறப்போ அதெல்லாம் வந்து எவ்வளவு ஈஸியா இருக்குதுங்க இந்த வண்டியிலங்க. அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம டர்னிங் ரேடியஸ் வந்து அந்த அளவுக்கு சின்ன வண்டி கிடையாது. ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு மாடரேட்டான சப் 4 மீட்டர் ஸ்வீவிங் போது கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஜட்ஜ் பண்ணி தான் ஓட்டணும் எடுக்கணும். ஓகேங்க. ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டிங் பிரதர்? இதுல நான் ஹைவேஸ்ல ஒரு 140 டச் பண்ணேன். ஓகேங்க. ESP போட்டுட்டோம் நல்லா இருக்கு. வித்தவுட் ESP வந்து கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கு. வண்டி வந்து அலையற மாதிரி ஒரு ஃபீலிங். ஓகே. ESP கொடுத்துட்டோம்னா வண்டிக்கு இதுவே ரெண்டு வண்டி ஸ்பீடு போக போக ஸ்டீரிங்கோட வெயிட் ஏறுது. பட் ESP கொடுத்துட்டோம்னா இன்னுமே கொஞ்சம் பெட்டரா இருக்கு. பெட்டரான ஒரு கண்ட்ரோல், கொஞ்சம் ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது நமக்கு. ஓகே 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 அப்படினு சொல்லிட்டு. ஓகேங்க. சோ கார்னர்ல திரும்பும்போது டக்குன்னு ஒரு லெஃப்ட் ரைட் எடுக்கும்போது வந்து பாடி ரோல் ஃபீல் ஆகுதுங்களா? பாடி ரோல் இருக்கு. அது வண்டி ஹைட் இருக்கிறதுனால நமக்கு அந்த பாடி ரோல் வந்து செடான்ல இருக்கிற அந்த பாடி ரோல் எல்லாம் வராது. பிரதர், ஃபைனலா இந்த வண்டியெல்லாம் ஓட்டி முடிச்சிட்டோம். யாருக்கு இந்த Hyundai Venue வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? யார் எந்த மாதிரி பர்சன்ஸ் இந்த வாகனத்தை எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன்? ப்ரோ, நீங்க ஒரு டீசல் லவரா இருந்தா ஓகேங்க, எடுக்கலாம். ஒரு ரிஃபைன்மெண்டான ஒரு இன்ஜின், சர்வீஸ் ரிலையபிலிட்டி, சர்வீஸ் நெட்வொர்க், இது எல்லாமே பாக்குறீங்க அப்படின்னா நீங்க அந்த வண்டியை தாராளமா வந்து எடுக்கலாம். அதுவும் பேசிக் வேரியன்ட்ல இருந்தே தேவையான உள்ள எக்யூப்டோட வர்றது வண்டி, ஒரு காம்பாக்டிங்கா பேக்கிங்கா வர வண்டினா நீங்க வந்து தாராளமா Venue எடுக்கலாம். ஆஃப்டர் சேல் சர்வீஸ்ல எப்படி பிரதர் இருக்குது? நல்லா கவனிக்கிறாங்க? நல்லா ஃபாலோ பண்ணுங்க. நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து நம்ம அந்த 2500 கிலோமீட்டர் அட்டன் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு 2 டைம்ஸ் ரிமைண்ட் பண்ணாங்க. சரிங்க. தென் அடுத்த ஃப்ரீ சர்வீஸ் பண்ணும்போது அதே மாதிரி தான் ரிமைண்ட் பண்ணாங்க. ஒன் டேல வந்து நமக்கு டெலிவரி கொடுத்துறாங்க. ஓகேங்க பிரதர். அடுத்து என்ன நான் கேட்கணும்னு நினைச்சேன்னா, இந்த சர்வீஸ் காஸ்ட் மக்கள் நிறைய பேர் கேட்கறது, ஆவரேஜா எவ்வளவு வருதுங்க சர்வீஸ் காஸ்ட்டுங்க? ஒரு 10,000 கிலோமீட்டர் சர்வீஸ்லாம் போறப்ப எவ்வளவு வந்துச்சுங்க? ப்ரோ, எனக்கு வந்து இது வந்து ஃப்ரீ சர்வீஸ் தான். ஓகேங்க. வித்தவுட் லேபர் வந்து எனக்கு அரௌண்ட் ஒரு 6000 வந்துச்சு. 6000 வந்துச்சு. ஓகே. ஸோ ஆவரேஜா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6000 இருந்து ஒரு 10,000 ரூபாய்க்குள்ள வர அடுத்து வரும். அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு 2500 கூட வரும். 2500 to 3000 9000 வருங்கிற மாதிரி சொன்னாங்க. 9000 ஒரு 10,000 ரூபாய்க்குள்ள வச்சுக்கலாம். ஆமா. கிலோமீட்டருக்கு ₹1 கணக்கு. அந்த கணக்கு. ஓகே. சரிங்க ஜிஎஸ்எம். எனக்கு தெரிஞ்சு நம்ம அரவிந்த் ப்ரோவும் அவருக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லியிருக்கிறார். நானும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்கள் காரோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவங்களையும் ஷேர் பண்ண விரும்புனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களை நேரில் விசிட் பண்ணி இந்த மாதிரி யூசர் எக்ஸ்பீரியன்ஸை எடுத்து மக்களுக்கு காண்பிக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ முடிச்சுக்கலாம். எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி எப்படி ஒரு குடும்பம் இருக்கோ அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற ஒரு குடும்பம் இருக்குது. அதை சதச்சிட வேணாம். பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டாடா, டேக் கேர், பபாய். Thank you, bro. Thank you so much for the support.